தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாரும் பின்னாடி பாருங்க, அந்த வானவில்லை பாருங்க. மனோசரவருக்கு இத்தனை முறை வந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் வானவில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. வானவில் காட்சியை பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த முறை நிறைய பிரச்சனைகள், கேதார்நாத்தில் கைலாஷில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சவால்கள்லாம் தாண்டி பாருங்க, நான் பேசிகிட்டு இருக்கும் போதே தூர்த்தல் போடுது. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. வானவில் காட்சி தெரியுதா? ரெயின்போ பாருங்க, வானவில் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? திரும்பவும் செப்டம்பர் குழுவோடு இந்த மனோசரோவருக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. அது மன்னிச்சிருங்க, என்னால் பேச முடியல. அது வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒன்று. என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல, இல்லை என்னுடைய பரம்பரையில் என்னுடைய முன்னோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் அவங்க எனக்கு தரக்கூடிய அந்த காட்சி ரொம்ப சிறப்பான ஒரு காட்சியாக இருக்குது. எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்க, எப்போதும் போல தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த பிரார்த்தனை தான். எனக்கு இந்த அப்பழுக்கற்ற, இந்த அன்பான, இந்த சிவமயமான, சக்திமயமான இந்த பக்தியை மட்டும்தான் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். வேறு எதையும் என்னால் கொடுக்க முடியாது. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஒரு சிவ பக்தியா, ஒரு சக்தியின் பக்தியா, அம்மையப்பன் பக்தியா, என்னால் இதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மனோசரோவர். எல்லாருக்கும் இந்த மனோசரோவர் வரணும் அப்படின்றது தான் அவ்வளோ பெரிய ஒரு கனவாக இருக்கும் இல்லையா? இந்த தடவை மனோசரோவரில் இப்படி ஒரு வானவில் காட்சியை நான் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக, மன நிறைவாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க்கையில் நம்ம என்னென்னமோ கனவு கண்டிருப்போங்க, ஆனால் அந்த கனவுகள் நடக்காமல் கூட போயிருக்கலாம். பரவாயில்லைங்க, நமக்கு உண்டான ஒரு விஷயம் யார் தடுத்தாலும், நம்ம கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருந்தாலும் நமக்கு வந்து சேரும்ன்றதுல நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கான ஒன்று உங்களை வந்து அடையும், உங்களை வந்து சேரும், அதில் நம்பிக்கையாக இருங்க. காலதாமதம் ஆகலாம், ஆனால் எந்த நேரத்தில் உங்களுக்கு வரணுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக வரும். இறைவனை நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க, உங்கள் ஆத்ம சக்தியை நம்புங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு உயர இடத்துக்கு போவீங்க, பெரிய அளவுக்கு சாதிப்பீங்க. இந்த மனோசரோவரோட இந்த புனித நீர்லேருந்து நின்று உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நோய் நொடி இருந்தால் நோய் நொடிகள்லாம் தீரணும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் எல்லாமே தீரணும், உங்கள் வாழ்க்கையில் அன்பும் சந்தோஷமும் நிரம்பி வழியணும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், உணவு கிடைக்கணும், வாழ்க்கையில் மனம் நிறைய புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி வழியணும் எல்லாருக்கும். இந்த வானவில்லை போலவே உங்களுடைய வாழ்க்கையும், அந்த 7 நிற வானவில்லை போலவே உங்களுடைய வாழ்க்கையும் வண்ணமயமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாரும். ஓம் நம சிவாய. மீண்டும் கைலாய மலை.